வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஏற்கனவே சேனல்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி சில வீடியோஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த டாபிக்ல ரொம்ப டீப்பா இது வரைக்கும் லேர்ன் பண்ணல. ரைட்? ஸோ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹூ, ஹூம், விச், that, வாட், ஹூஸ், இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். சில எக்ஸசைசஸ்லாம் கூட நம்ம பண்ணியிருக்கிறோம். பட் இன்னைக்கு லெசன்ல நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ், நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்னங்கிறத பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து பீப்புளுக்கு ஹூ போடணும், திங்ஸ்க்கு விச்சோ தேட்டோ போடலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் சில நேரங்கள்ல திங்ஸ்க்கு நம்ம தேட் போட முடியாது, விச் தான் போடணும்னு இருக்கும். ஓகே. அண்ட் சில நேரங்கள்ல நம்ம காமா போடணும் போடக்கூடாதுன்னெலாம் இருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினை கேட்டது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒரு மெம்பர் ரம்யா. இதே ரம்யா தான் முந்தி 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு சொல்லி நீங்க ஒரு ஓல்டு சப்ஸ்கிரைபரா இருந்தா அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சென்டென்ஸே தான் நம்ம அந்த ஒரு ஃபுல் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டிகிங் ஹோல்ஸ் இன் த சோஃபா குஷன்ஸ் இஸ் பீனட் எலிசபெத்ஸ் நியூ பப்பி. அதுல டிகிங் ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு சொல்லி அந்த ஃபுல் லெசனும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அதையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஓகே. If you're a new subscriber, you can watch that video. You will really enjoy it. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 பர்டிகுலர் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க அந்த 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ரம்யா. தேங்க்யூ ரம்யா ஃபார் தோஸ் 2 கொஸ்டின்ஸ். நான் குரூப்லேயே சொல்லியிருந்தேன் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டப்ப இது டீட்டெயிலாக ஒரு லெசன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றேன்ட்டு. ஓகே. ஸோ தட்ஸ் த லெசன் தட் ஐம் டூயிங் நவ். ஸோ 2 கொஸ்டின்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போமா? I'm sharing the screen. Amelia got an A plus in her science exam. Dash really surprised me. இது ஒரு sentence. அடுத்தது, the school opened an after school club for students. Dash parents worked late. Okay. So இந்த sentenceல என்ன ஆன்சர் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? Amelia got an A plus in her science exam. Dash really surprised me. So இந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். Before that, relative pronounsனா என்ன? relative pronouns என்ன வேலையை பண்ணுங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். relative pronouns 2 வேலை பண்ணும். அது வந்து ஒரு ப்ரோனவுனா ஒரு நவுனுக்கு பதிலா ஒரு நவுனை ரிலேட் பண்ணும். ஓகே. அண்ட் இட் ஆல்சோ டஸ் த ஒர்க் ஆஃப் அ கன்ஜங்ஷன். ஒரு கன்ஜங்ஷன் எப்படி 2 கிளாஸஸை கனெக்ட் பண்ணுதோ அது மாதிரி relative pronoun 2 கிளாஸஸை கனெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ relative pronounக்கு முன்னால என்ன நவுன் இருக்கோ அதை தான் அது ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸை பாருங்களேன். இந்த சென்டென்ஸ்ல இந்த டேஷ்ல நீங்க என்ன போடுறீங்களோ அது வந்து எக்ஸாமை குறிக்குதான்னு பாருங்க. அமீலியா வந்து சயின்ஸ் எக்ஸாம்ல A+ வாங்கினா. டேஷ் ரியலி சர்ப்ரைஸ்ட் மீ. எது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு? அந்த எக்ஸாமா? எக்ஸாம் தான் இங்க நவுன், ரைட்? பட் அந்த எக்ஸாம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுச்சு? நோ, ரைட்? இந்த விஷயம், அவ சயின்ஸ் எக்ஸாம்ல A+ வாங்கின விஷயம் தான் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்க என்ன போடணுங்கிறத பார்ப்போம், ரைட்? அண்ட் இந்த சென்டென்ஸையும் நம்ம அப்புறம் பார்ப்போம். Now, let's look at this. When we talk about things, we use that or which. I don't buy clothes that are very expensive. I don't buy clothes which are very expensive. ரெண்டுமே சொல்லலாம். நீங்க வந்து திங்ஸை பத்தி பேசுறீங்க அப்படின்னா thatும் போடலாம், whichும் போடலாம். ஸோ இந்த thatும் whichும் தான் relative pronouns. அதுக்கு முன்னால இருக்கிற clothesங்கிற நவுனை தான் அது ரிலேட் பண்ணுது. இது 2 தனித்தனி சென்டென்சஸா எழுதுனீங்கன்னா ஐ டோன்ட் பை க்ளோத்ஸ், அது 2 சென்டென்சஸ் சொன்னா கூட நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அதுக்காக தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸே ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு பேச முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்?
ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ளோத்ஸ் நான் வாங்குறது இல்லை. ஸோ அப்படி சொன்னாதான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி இருக்கும்னா, சம் clothes are very expensive, I don't buy them, அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு சென்டென்சஸாக நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா. ஓகே? ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரெண்டு வேலை பார்க்குது. ஒரு நவுனை ரெஃபர் பண்ணுது, ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். வேர் இஸ் த புக் தட் வாஸ் ஆன் த ஷெல்ஃப்? வேர் இஸ் த புக் விச் வாஸ் ஆன் த ஷெல்ஃப்? ஸோ இங்கேயும் நம்ம தேட்டோ விச்சோ போடலாம். ரைட்? புக்குங்கிற நவுனை ரெஃபர் பண்ணுது. பீப்புளுக்கு நம்ம who that போடுவோம். பட் who is more common. When we talk about people, we use who or that. இந்த சென்டென்ஸை பாருங்க. The man who answered the phone was rude. The man that answered the phone was rude. ஸோ ரெண்டு இடத்துலையும் who and that தான் relative pronouns. manங்கிற நவுனை தான் ரெஃபர் பண்ணுது. ரைட்? Now டிஃபைனிங் relative clause, நான் டிஃபைனிங் relative clauseனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம அந்த ரெண்டு சென்டென்சஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எஸ்பெஷலி அது என்னன்னு பார்க்க முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். நான் இந்த சென்டென்ஸை பாருங்க. He is the boy who won the first prize. He is the boy that won the first prize. ஸோ இங்கே அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையன் அவன் தான் அப்படின்னு ஒரு பையனை காட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம who that எதுனாலும் போடலாம். ஜென்ரலாக நம்ம ஹூ தான் போடுவோம், ஏன்னா பாய் பர்சன்ங்கிறதுனால. பட் தேட்டும் போடலாம். ஓகே, நிறைய பேருக்கு அதுவே தெரியாமல் இருக்கும். தேட்னா வந்து திங்ஸ்க்கு மட்டும்தான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். பீப்புளுக்கும் நம்ம போடுவோம். She lost the phone which I had gifted her. She lost the phone that I had gifted herன்னு சொல்லி இங்கேயும் நம்ம ரெண்டுமே போடலாம். ஸோ இது வந்து டிஃபைனிங் relative clause-னு ஏன் இதை டிஃபைனிங்னு சொல்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையன். ஸோ இந்த பாயை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த கிளாஸ். ஸோ இதில் கிளாஸ் எது? ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இதுதான் அந்த ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த கிளாஸை தான் நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் கிளாஸஸில் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ அதே மாதிரி அவள் எந்த ஃபோனை தொலைச்சா? நான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணின ஃபோனை. ஸோ இந்த கிளாஸ் வந்து டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஃபோனை டிஃபைன் பண்ணுது. எந்த ஃபோனை தொலைச்சா அப்படிங்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரைட்? பட் இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இதை தான் நம்ம நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்கிறோம். இது நல்லா நீங்கள் கவனிக்கணும். Yesterday, I met my old friend Priya, who lives in the US. Now, இங்கே relative clause என்ன? Who lives in the US தான் relative clause. ஆனால் அது டிஃபைனிங் இல்லை, நான் டிஃபைனிங்னு சொல்கிறோம். What do we mean by that? நான் நேற்று என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் பிரியாவை பார்த்தேன். அவள் யூஎஸ்ல வாழ்றா. ரைட்? ஸோ இங்கே இந்த ஹூ லிவ்ஸ் இந்த யூஎஸ்ங்கிற இந்த கிளாஸ் வந்து பிரியாவை டிஃபைன் பண்ணலை. இது வந்து ரொம்ப இசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். பிரியா யூஎஸ்ல வாழ்றாங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு காமா போட்டு who lives in the US போடணும். இங்கே இந்த காமா வந்து ரொம்ப முக்கியம். இந்த நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ல இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அப்படி போடும்போது நம்ம ஹூக்கு பதிலாக தேட் போட முடியாது. ரைட்? டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ல நம்ம பர்சனை குறிக்கும் போது ஹூ தேட் ரெண்டுமே போடலாம். நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ல நம்ம ஒரு பர்சனை குறிக்கும் போது ஹூ தான் போடணும். அதே மாதிரி இங்க our house which is on the first floor is very small. இதோட அர்த்தம் என்ன? எங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, அது ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எங்க வீடுன்னு நம்ம சொல்ல வரல. ரைட்? ஸோ அப்படி சொன்னாதான் அது டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸா இருக்கும். பட் நம்ம வீடுன்னு சொல்லும் போதே அங்கேயே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி மை ஓல்ட் ஃப்ரெண்ட் பிரியான்னு சொல்லும் போதே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். எந்த பிரியா? என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட் பிரியான்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ரைட்? அதே மாதிரி அவர் ஹவுஸ், எங்க வீடு அப்படின்னு சொல்லும் போதே அதை டிஃபைன் பண்ணிட்டோம்.
இது வந்து எக்ஸ்ட்ரா விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, which is on the first floor, is very small. ஸோ இங்க கட்டாயம் இந்த காமா போடும். இங்க வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ் முடிகிறப்ப இந்த ரிலேட்டிவ் கிளாஸோட முடியுது. ஸோ இங்க ஒரு காமா போடுறோம், இங்க ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. பட் இங்க இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து சென்டென்ஸ்க்கு நடுவுல வர்றதுனால இந்த காமாவும் முக்கியம், இந்த காமாவும் முக்கியம். ரைட்? ஸோ இதுக்கு இந்த ரிலேட்டிவ் கிளாஸ்க்கு முன்னாலையும் அப்புறமும் இந்த காமா கண்டிப்பா போடணும். Our house, which is on the first floor, is very small. Okay? ஸோ இது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எழுதின சென்டென்ஸை பார்ப்போம். Amelia got an A+ in her science exam. Dash really surprised me. ஸோ இது வந்து இங்க போடுற இந்த relative pronoun எக்ஸாமை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கா? நோ. இது வந்து ஒரு அடிஷ்னல் விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் விஷயமா இருக்கும்போது நம்ம which தான் போடணும், that போடக்கூடாது. ஸோ இந்த which என்னன்னா இது முழுசையும் குறிக்குது. அமீலியா சயின்ஸ் எக்ஸாம்ல A+ வாங்கின விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஓகே, ஸோ விச்னா இங்க அண்ட் இட்னு அர்த்தம். ஸோ விச்சுக்கு பதிலாக இங்கே அண்ட் இட் போட்டு வாசிச்சு பாருங்க. Amelia got an A+ in her science exam and it really surprised me. Okay, so yes, so இங்க இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறேன் பாருங்க. He has got a new job, which is good news. ஸோ இந்த சென்டென்ஸ்லையும் இது வந்து ஒரு நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். ஏன்னா ஜாபை டிஃபைன் பண்ணுதா இது? நோ. He has got a new job, which is good news ன்னு சொல்லும் போது இந்த which வந்து அவனுக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிற அந்த முழு விஷயத்தையும் தான் குறிக்குது. அப்படி சொல்லும் போது நம்ம இங்க காமா போடணும் அவசியம். இங்க that போட முடியாது, which தான் போடணும். ரைட்? அப்புறம் இந்த 2 சென்டென்சஸ் பாருங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. She lives with her son, comma, who is a doctor. She lives with her son, who is a doctor. இங்க காமா போடல. ஸோ இது ரெண்டும் ஒரே அர்த்தமானா இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ காமா போடும்போது எக்ஸ்ட்ரா விஷயங்கிறத நம்ம பார்த்தோம்ல, எசென்ஷியல் இல்லை, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? அவங்க பையனோட வாழ்றாங்க. இந்த லேடி, ஷி லிவ்ஸ் வித் ஹர் சன் ஹூ இஸ் அ டாக்டர். அந்த பையன் டாக்டரா இருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். பட் செகண்ட் சென்டென்ஸ்ல she lives with her son who is a doctor. ஸோ இங்கே வந்து இங்கே காமா இல்லைல்ல. ஸோ இதை வந்து நீங்க டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸா பார்க்கணும். ஸோ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸா பார்த்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு 2-3 பையங்க இருக்கலாம். டாக்டரா இருக்கிற பையனோட அவங்க வாழ்றாங்க. ரைட்? ஸோ இந்த சன்னை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். எந்த சன்? த சன் ஹூ இஸ் அ டாக்டர். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் புரியும், அவங்களுக்கு அட்லீஸ்ட் மோர் தேன் ஒன் சன் இருக்காங்கன்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவங்களுக்கு இருக்கிறது ஒரே சன் தான், அவர் டாக்டரா இருக்கிறாரு. ஓகே, ஸோ இது எவ்வளோ பெரிய வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காமா போடுறது, அப்புறம் ஹூ போடுறதா, தேட் போடுறதா, அதே மாதிரி திங்ஸ்க்கு விச் ஆர் தேட்டா, இதெல்லாம் வந்து டிஃபைனிங்கா நான் டிஃபைனிங்காங்கிறத பார்த்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அந்த இன்னொரு சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், the school opened an after-school club for students. Dash parents worked late. ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? ஸ்கூல் வந்து புதுசா ஒரு கிளப் ஆரம்பிச்சாங்க. It opened a new club, an after-school club. After-school clubனால என்ன? ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபங்க்ஷன் பண்ற ஒரு கிளப். ரைட்? an after-school club. யாருக்காக? for students. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? for students whose parents worked late. Whose parents worked late. ஸோ இங்கேயும் இந்த காமா போடக்கூடாது. ஏன்னா இது வந்து
டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க கேட்டிருந்த கொஸ்டின்ல இங்கே காமா இல்லை. பட் இங்கே இங்கே போடுற ப்ரோனவுன் தான் என்னன்னு தெரியாமல், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தான் டிஃபைன் பண்ணுது. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த கிளப், யாரோட பேரண்ட்ஸ் வந்து ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரலையோ, எக்ஸ்ட்ராவாக அவங்க வேலை பார்க்க வேண்டியிருக்கு, ஸோ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது, அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கிளப் ஆரம்பிச்சாங்க ஸ்கூலில். ஓகே, ஸோ ஹூஸ்ங்கிறது அவங்களுடைய, இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய. ஸோ இதை ரெண்டு சென்டென்சஸாக எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? The school opened an after school club for some students. Their parents worked late ன்னு சொல்லி their parents ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேங்கிறது தான் அவங்களுடைய, அவர்களுடைய, ரைட்? ஸோ இந்த தேர் தான் நம்ம இங்கே ஹூஸ்ன்னு போடுறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா நம்ம அந்த மீனிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் காமா போடுறது மூலமாக. அதோட திங்ஸாக இருந்தாலும் நம்ம விச் போடணுமா, தேட். ஸோ இன்னொரு சார், எங்கள் குரூப்பில் இருக்கிற சார் வந்து இங்கே தேட் கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நானும் போட்டிருந்தேன். ஓகே, ஏன் இங்கே தேட் வராது? பிகாஸ் இட் இஸ் a non-defining relative clause. அதனால நம்ம that போட முடியாது, which தான் போடணும்னு சொல்லி. ஓகே, எஸ். அண்ட் இந்த relative pronouns பற்றி தான் நாங்கள் 2 வாரமாகவே ஒரு லைவ் செஷன் ஆன் ஜூம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சண்டே, ஓகே, let me just share the information with you. Yes, June 15th 2 to 5 p.m. ஒரு 3 hour செஷன், பார்ட் 3. ஏன்னா 2 செஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ லைவ் செஷன் ஜாயின் பண்ணுறதோடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு வர கொஸ்டின்ஸை, டவுட்ஸை கேட்கலாம். லைவ் செஷனில் பண்ணுற எக்ஸசைசஸை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த செஷன் ஜாயின் பண்ணுனா, இதுக்கு முன்னால் பண்ணின அந்த 2 செஷன்ஸையும் கூட நீங்கள் பார்க்க முடியும். யூ ஹாவ் ஆக்சஸ் டு த ரெக்கார்டட் கான்டென்ட். ஓகே, ஸோ இந்த வர சண்டே நீங்கள் இந்த 2 to 5 ஜாயின் பண்ண முடியலன்னா கூட, ஸ்டில் இஃப் யூ ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் ஒர்க் ஷாப், யூ கேன் வாட்ச் த வீடியோஸ். மற்றவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் செஷன்ஸ், இப்போ நம்ம லைவ் கோர்சஸ் நான் எப்பயும் அனௌன்ஸ் பண்ணுறேனே, அப்போல்லாம் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து புரியறது இல்லை. அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு மேலே யூடியூப் காமெண்ட் கூட ஒருத்தர் போட்டிருந்தாங்க. என்னன்னா, யூடியூப் வீடியோஸில் சொல்லித்தராத விஷயங்களை நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் சொல்லித்தர போறீங்களா? லைவ் டெஃபினெட்லி நாட். அப்படி இல்லை. லைவ் கிளாஸஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாமோ அதை தான் நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பேட்ச் 24 கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல இருக்கிற வீடியோஸை தான் நான் அவங்கள பார்க்க சொல்கிறேன். ஏன்னா அதில் இருக்கு விஷயம். பட் அதை பார்த்துட்டு எக்ஸசைசஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது, இந்த வேர்டு ஆட்வர்பா, அட்ஜெக்டிவா, இது நவுனா, அட்ஜெக்டிவா, அந்த மாதிரி நம்ம எக்ஸசைசஸ் பண்ணும்போது, டெஸ்ட்ஸ் எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா வைடன் ஆகும், டீப்பன் ஆகும், ரைட்? ஸோ நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்களே சால்வ் பண்ணலாம் லைவ் செஷனில். ஓகே, சில நேரம் ஓன் சென்டென்சஸ் கூட உங்களை சொல்லுவேன். அதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இந்த சண்டே the 15th of June 2 to 5 p.m. relative pronouns. அப்புறம் the 16th of June Monday ஒரு நியூ கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். அது வந்து டென்சஸ்ல இன்டர்மீடியட். இட்ஸ் நாட் த பேசிக் நாலேஜ் அபவுட் டென்சஸ். ஸோ பேசிக்ஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம டென்சஸ்ல? எப்பயுமே அந்த 12 டென்சஸோடைய ஸ்ட்ரக்சரும் யூசஸும் சொல்லுவோம். அதுதான் பேசிக்ஸ், ரைட்? அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். பட் அதோட முடியறது இல்லை டென்சஸ். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும் தானே. 12 டென்சஸும் என்னன்னு தெரியும், அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும், அதோட யூசஸ் எல்லாம் மனப்பாடமாக கூட சொல்லிடுவாங்க. பட் இன்டர்மீடியட்ல நம்ம என்ன படிப்போம்னா, ஜென்ரலாக கம்பேர் பண்ணி படிப்போம். சிம்பிள் ப்ரெசண்ட்டையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் கம்பேர் பண்ணுறது, அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் சிம்பிள் பாஸ்டையும் கம்பேர் பண்ணுறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். ஓகே,
ஸோ எந்த விஷயங்கள்ல இந்த டென்சஸ் வந்து டிஃபர் ஆகுது, எந்த சுச்சுவேஷன்ல நம்ம இந்த ஒரு டென்ஸை தான் போட முடியும், எந்த சுச்சுவேஷன்ல இது அல்லது அது போட்டுக்கலாம், இதெல்லாம் தான் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 30 hour கோர்ஸ், லைவ் கோர்ஸ் தான், ஜூமில் காலையில் 5 to 6, மண்டே டு ஃப்ரைடே. இப்போ ஜூன் 16th ஆரம்பிக்கிறோம், ரைட்? ஸோ அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த காமெண்ட்ஸ்லையுமே நான் பின் பண்ணியிருக்கிறேன், லிங்க் இருக்குது. நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 28th வருதுன்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்னும் 2-3 பேர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் பண்ணுறேனான்னு சொல்லி. ஸோ அதையும் நான் ஜூன் 18th ஆரம்பிக்கிறேன், வென்ஸ்டே. அதில் வந்து ரெக்கார்டட் செஷன்ஸும் லைவ் செஷன்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்துட்டு லைவ் செஷன்ஸில் மீட் பண்ணும்போது உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். அவசியம் டெஸ்ட்ஸ் எழுதுவீங்க. ஓகே, ஸோ அது ஒரு 3 monthsக்கு போகும் அந்த கோர்ஸ். எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன், ரைட்? ஸோ எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், ஜூன் 22nd ஒரு சண்டே, ஜூன் 29th ஒரு சண்டே. ஸோ இந்த 2 சண்டேஸ்லையுமே நம்ம ஆஃப்டர்நூன் 2 to 6, 4 hours, 4 hours பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைவ் ஒர்க் ஷாப் ஜூமில் பண்ணுறோம். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன டெஃபினேஷன், அது வித் எக்ஸாம்பிள்ஸ், அதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல இருந்தால் கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி லைவ் செஷனில் வரும்போது நீங்களே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேயில் 22nd நம்ம என்னென்னங்கிறத படிச்சுக்கிருவோம், இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும். அடுத்து அந்த 29th ஜூன் பண்ணுற செஷனில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். சென்டென்சஸில் மட்டும் இல்லை, பேராகிராஃப்ஸில், ஸ்டோரீஸில், அந்த மாதிரிலாம் நம்ம ரேண்டமாக ஒரு வேர்டை எடுத்து இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கண்டுபிடிக்க முடியணும். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு விஷயங்கள் நல்லா புரியும். நேற்று கூட பேட்ச் 24 ஒரு டெஸ்ட் எழுதுனாங்க, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஒரு ஸ்டோரியை தான் கொடுத்துருந்தேன், 15 வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி. ஸோ திஸ் இஸ் வேர் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் these grammar topics, these grammar aspects. Okay, right? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளாஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த நியூ கோர்சஸ், இந்த ஒர்க் ஷாப்ஸ் பற்றியும் நான் இதில் சொல்லியிருக்கிறதுனால அதுவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. Thank you for watching.